2 நாளாகமம் 15:2 அதை வாசிப்போம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்னியமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். என்ன சொல்ற? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். என்னன்னா, நம்ம கர்த்தரோடு இருந்தா அத நம்ம எப்பவுமே கைவிட மாட்டோம், நம்ம கூடவே இருந்து வழிநடத்துவார். சரியா? அது ஒரு கர்த்தரோடு இருக்கிறத பத்தி ஒரு மனுஷனை பத்தி நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன். ஆதியாகமம் 39 2 3 4 சொல்லி வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டேன். கர்த்தர் வந்து யோசேப்போடு இருக்கிறார். அதனால அந்த வீட்டுல இருக்க எஜமானே எல்லா விஷயத்தையும் அவங்ககிட்டே ஒப்பு கொடுத்துருவாரு. கர்த்தர் வந்து யோசேப்போடு இருக்கிறார். யோசேப்போடு இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் அவன் தலைமையான ஆளா வச்சிருக்காரு. அடுத்தது வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டேன். யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணமாக்கியதற்கு முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. என்ன சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தர் வந்து யோசேப்போட கூட இருந்தாரு. கூட இருந்து அந்த யோசேப்பு எகிப்துக்கு அடிமையா போனான். அடிமையா போய் அங்கிருந்து வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுல வேலைக்காரனா சேர்ந்தவங்க அவரை வந்து அந்த வீட்டுக்கு எஜமான் மாதிரி வச்சிருந்தாரு. அந்த வீட்டுல எல்லா காரியத்தையும் இவர் பார்த்துட்டு இருந்தாரு. எல்லா காரியத்தையும் இவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் கூடவே இருந்து அவர் வழி நடத்தினாரு. அப்படியே அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம 21, 22, 23 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனாகிய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை இப்போ அந்த யோசேப்போட கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா யோசேப்பு அந்த வேலை இருக்கிற வீட்டுல வந்து வரும்போது அவரு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருப்பாரு. குடும்ப அந்த வீட்டுல எல்லா தலைமையும் எப்படி சொல்லுன்னா அந்த குடும்பத்துக்கு எல்லா காரியமும் பொறுப்பு எல்லாத்தையும் அவர் நடத்தி பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொறுப்பு நடத்தி பண்ணும்போது யோசேப்பை பார்க்கும்போது அந்த எஜமானோட மனைவி யோசேப்போட தப்பா கேட்பாங்க. அது யோசேப்பு மறுதளிச்சுட்டு அந்த இடத்த வீட்டு வந்து வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, யோசேப்பு மேல போய் புகார் சொல்லி யோசேப்பை சிறையில் அடைச்சிருவாங்க. சிறையில் அடைச்சாலும் சிறையில இப்ப மறுபடியும் இந்த 21 வருஷத்தை படிக்க கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்து அந்த இடத்துலயும் அவன் மேல ஒரு தயவை உண்டு பண்ணி அந்த சிறைச்சாலையும் அவனை ஒரு பெரிய ஆளா மாத்துறாரு. அடுத்த வருஷம் முடியுங்க. சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு சேவித்தான். அங்க பாத்தீங்களா, சிறைச்சாலையில இருந்த எல்லாரையுமே யோசேப்பு கையில ஒப்புவிக்கிறாங்க. ஏன்னா யோசேப்பு வந்து எல்லாரையும் பொறுப்பா பார்த்துட்டு எல்லாரையும் இது பண்றதுனால அங்கேயும் பாத்தீங்கன்னா யோசேப்பு வந்து தலைவர் வந்து உயர்த்தி வைக்கிறாரு. தலைவர் அந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்து யோசேப்பு உயர்த்தி வைக்கிறதுனால உயர்த்தி வச்சு அந்த இடத்துல இருந்து இன்னும் இது பண்றாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. அதான் என்ன சொல்ற பாத்தீங்களா, கர்த்தர் அவனால எல்லா விஷயம்
ஆதியாகமம் 41, 38, 39, 40 வாசிங்க. 38, 41, 38. அப்பொழுதே பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னைப் போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பாத்தீங்களா? இப்போ அந்த சிறைச்சாலையிலிருந்து மறுபடியும் ஆண்டவர் அவனை உயர்த்தத்துக்காக பார்வோன் எகிப்து தேசத்துக்கே அவனை ஒரு தலைமையாளராக மாத்தினார். என்ன சொல்றாருன்னா, நீ பார்வோன் வந்து நான் இந்த அரசுக்கு இந்த எகிப்து அரசு மட்டும்தான், ஆனா என்னையும் மீறி அந்த அரசு சேர் உட்காரத்துக்கு மட்டும்தான் நானு, மற்ற செய்கிற எல்லா செயல்களும் நீ தான் செய்யணும் அப்படின்னு யோசேப்பு கிட்ட கொடுத்துட்டாரு. அதுல இருந்து யோசேப்பு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் அந்த சொப்பனம் பாத்தீங்கன்னா அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவோ பேர் வந்து யாராலையும் முடியல. யோசேப்பு வந்து அந்த சொப்பனத்தை ஒரே வாட்டி கேட்டு மொத்த விளக்கத்தையும் பார்வோனுக்கு சொன்னதுனால பார்வோன் வந்து எல்லா பொறுப்பையும் யோசேப்பு கையிலே கொடுத்துட்டாரு. யோசேப்பு கையில கொடுத்ததுக்கு அப்புறம் யோசேப்பு வந்து அதை நல்லா தலைமையா இருந்து நடத்தினாரு. அப்படியே நம்ம பார்க்கும்போது அடுத்தது ஆதியாகமம் 49, 22 எடுங்க வாசிக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடி. யோசேப்பு கனி தரும் செடினா யோசேப்பு பத்தி நம்ம இதுல ஒரு 3 இதுவா பார்த்துக்கலாம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனி தரும் செடினா எப்படி சொல்லுவாங்கன்னா, யோசேப்பு வந்து இங்க இருந்து நம்ம அடிமை நேரத்தில் சிறைச்சாலையிலிருந்து இப்போ இதுக்கு மாறிட்டாரு. சிறைச்சாலையிலிருந்து பார்வோனிடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து ஒவ்வொரு விஷயமா அந்த எகிப்து தேசத்தை பாதுகாத்து எல்லாத்தையும் வாழ்ந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப இப்போ அதுல இருந்து பார்த்தோம்னா மெயினா பார்த்தோம்னா தேவ மகிமையில வளர்ந்தவரா இருந்த யோசேப்பு. அப்படியே ஆதியாகமம் 41 எடுங்க. 41, 47, 47ஆம் அதிகாரம், 41ஆம் அதிகாரம், 47ஆம் வசனம். பரிபூரணமுள்ள 7 வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 48. அவ்வேழு வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்களை எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்களை பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்த பட்டணத்தில் அதினதின் சுற்றுப்புறத்தை தானியங்களை கட்டி வைத்தான். 7 வருஷம் பரிபூர்ண 7 வருஷமும் அந்த தானியங்கள் மொத்தத்தையும் சேர்த்து வச்சாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த எகிப்து தேசம் முழுவதும் எல்லாருக்கும் தானியத்தை வந்து பகிர்ந்து கொடுக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்படி இது பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த யோசேப்புன்னு சொல்லும்போது யோசேப்பை முதல்ல என்ன சொல்றாரு, கனி தரும் செடி என்று ஆசீர்வதிப்பார். யாக்கோபு யோசேப்பை எப்படி ஆசீர்வதிப்பார்? கனி தரும் செடி. கனி தரும் செடினா இந்த 7 வருஷம் எல்லாருக்காகவும் குருவி, மிருகம், அதுக்கப்புறம் மனிதர் அனைவருக்கும் உணவு தருவதற்காக ஒரு கனி தரும் செடிதான் ஆசீர்வதிப்பார் யாக்கோபு. அல்லேலூயா. அப்படி அதுக்கப்புறம் 49 வசனத்தை படிங்க. இப்படி யோசேப்பு அளவறிந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. அது 7 வருஷமா வளர்ச்சல கொஞ்சம் எல்லாத்தையும் கொடுத்து சேர்த்து வச்சு அந்த சேர்த்து வச்சுட்டா அடுத்த 7 வருஷம் பஞ்ச காலத்துக்கும் தேவைப்படுது. எல்லாருக்கும் அது அளவுக்கு கடந்ததா இருக்கணும்னு அளவு கடந்ததா இருக்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்காரு. சேர்த்து வச்சு எல்லாருக்கும் பரிபூர்ணமா தரணுன்றதுக்காக. அப்படி இது போல பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவும் நமக்காக வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க மன்னித்து மற்றவர்களாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்து. அது போலவே யோசேப்பு என்னன்னா
நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு? தேவன் பரிசுத்த ஆவியினாலே எல்லாருக்கும் ஒரு நன்மை செய்யறதையும் குணமாக்குறதையும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன காயங்கள் என்ன வியாதிகள் அனைத்து சுகமாக்குறார். அது மாதிரிதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அது நம்ம இயேசுவை நோக்கி ஜபம் பண்ணணும்னா நம்ம ஜபம் இயேசுவோடு கேட்கப்பட்டு நமக்குள்ள எல்லா வியாதிகளும் நீக்கப்படும். அதுபோல நம்ம அனைவரும் இயேசுவோடு எப்பொழுதும் ஒருங்கிணைந்து இருக்கணும். ஒருங்கிணைந்து இருக்கும்போது தான் நம்ம இயேசுவோடு இருக்கும் போது நம்மளுடைய வல்லமை நம்ம பெருகி நம்ம இன்னும் வளர்ந்து பெருகலாம் இயேசுவோடு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவான் 1:8 வாசிங்க. 1:8 அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தார். அடுத்த வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்ம இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா உலகத்துல எந்த மனுஷனுமே ஒரு இது பிரகாசிக்கிற ஒளியா இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம் மட்டுமே நமக்கு பிரகாசிக்கும் ஒளியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கும் போது தேவன் வந்து இயேசு கிறிஸ்து புறாவின் மூலமாக ஒரு பெரும் ஒளியாக வந்து புறாவின் மூலமாக இயேசு கிறிஸ்து அதுதான் இயேசு கிறிஸ்து அபிஷேகப்பட்டது. அது போல நம்ம இயேசுவை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணும் போது கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதும் நம்ம மீது அபிஷேகம் வந்து இறங்கினா நம்மளும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அது போல நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து நம்ம கர்த்தரோடு ஐக்கியத்தில் இருந்தால் மட்டுமே நம்ம கணிதம் சரியாக மாற முடியும். எப்படி? கர்த்தரோடு நம்ம ஐக்கியத்தில் இருக்கணும். ஐக்கியத்தில் இல்லாம இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு சரி அப்படின்னா கொஞ்சம் நமக்கு இப்ப கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம மறந்து வயசு ஜெபம் பண்றது பைபிள் சர்ச்சைக்கு வருது பைபிள் வாசிக்க எல்லாத்தையுமே மறந்துடும். எவ்வளவு கஷ்டங்கள் துன்பம் எதுவாக இருந்தாலும் நம்ம இயேசுவோடு இணைந்து இருக்கணும். அப்படி நம்ம இணைந்து இருக்கும்போது மட்டும்தான் நம்ம கணிதம் செடியாக மாற முடியும். எப்படி? இயேசுவோடு இணைந்து இருந்தால் நாம் அனைவரும் கணிதம் செடியாக மாறலாம். அல்லேலூயா. அடுத்த இரண்டாவது ஒரு காரியம் என்னன்னா நீரூற்று அண்டையில் கணிதம் செடி. எப்படின்னா நம்ம நீரூற்று அண்டையிலும் கணிதம் செடிதான் மாறணும். நீரூற்று அண்டையில என்ன செடி வந்து கனி தரும்? பணம் வருமா? வேற என்ன செடி கனி தரும்? இது போல நீர் போற இடத்துல கணிதம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்ம இன்னும் இயேசுவோட இணைந்து இருக்கிறதுக்கு கர்த்தரோட இணைந்து இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல இதுவா இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா அதே மறுபடியும் சங்கீதம் ஆதியாகமம் 49:22 வாசிக்கிறேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவர் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் செடிகள் சூரியனே படரும். அதான் யோசேப்பு என்ன சொல்றாரு? கனிதரும் செடி நீரூற்றண்டையில் கனிதரும் செடின்னு யோசேப்பு எதுக்காக அது சொல்றாங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயத்திலுமே கர்த்தர் கூடவே இருந்து அவர் ஒரு கனிதரும் செடியாக இருந்தார். தூரமா வெளியே இருந்தாலும் கனிதரும் தெரியாம வனந்தரத்தில் இருந்தாலும் கனிதரும் தெரியும். நீரூற்றில் இருக்கும் போது ஒரு கனிதரும் தெரியாத இருப்பார். அதுக்காக நம்ம இப்போ என்ன சொல்றோம்னா எந்த ஒரு விஷயத்திலுமே நம்ம கர்த்தரோடு இருந்தா கர்த்தர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்துவார். அதுக்காக தான் வந்து நீரூற்றாண்டு கனிதரும் தெரியாது சொல்றாங்க. சங்கீதம் 1:2-3 வாசிக்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலோ பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ கர்த்தருடைய வேதத்தில் என்ன சொல்றாங்கன்னா துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமலோ. ஏன்னா நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது இந்த துன்மார்க்கரோட ஆலோசனையை கேட்டு நம்ம அதுபடி நடவாம கர்த்தருடைய வார்த்தையின்படி அதுபடி நடந்தா நம்ம கர்த்தரோடு இருப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டு நம்ம நடந்தா கர்த்தரை விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கணிதம் தெரியாத இருக்க மாட்டோம். நம்மளை அப்படியே தூக்கி ஓரமா போட்டுருவாங்க எல்லாமே. அதுக்கப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா பாவிகளின் வழியில் நில்லாமலும் ஒரு பாவி என்று தெரிந்ததும் அவன் வழியில நின்று அவன் கூடவே சேர்ந்து போனோம்னா நம்மள அதே மாதிரி நம்ம கணிதம் தெரிஞ்சு நம்ம எடுத்து போடுறோம். அந்த பாவியில் இருந்து நம்ம விலகி நம்ம பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நம்ம போனாதான் நம்ம கணிதம் சரியாக மாறுவோம்.
அடுத்ததாக பிரயாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். பிரயாசக்காரர்னா நம்ம உட்கார்ந்து ஒரு விஷயம் வந்து கும்பலா கூடி 4 விஷயம் பேசுவாங்க. அதுல நல்லதும் பேசுவாங்க, கெட்டதும் பேசுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து நம்ம கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கெட்டது பேசணும், நம்ம அறியாம நம்ம வாயில நம்மளும் தன்னால கெட்ட விஷயத்த பேச ஆரம்பிச்சிடும். அதனால என்னன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம உட்காராம நம்ம வந்து தேவ ஆலயத்திலையும் நம்ம வீட்லயும் வந்து தேவனோட உட்கார்ந்து ஜெபம் செய்யணும், பைபிள் வாசிக்கணும் இருந்தா நம்மளோட செடி கனிதரும் செடியாக மாறும். எப்படி தேவனோட இருந்தால் மட்டுமே நம்ம செடி கனிதரும் செடியாக நம்ம மாற முடியும். நம்ம ஒவ்வொரு விஷயத்திலும் கர்த்தரோடு இருந்து தேவனை பரிசுத்தமாக நம்ம ஜெபம் செய்து கொண்டிருந்தா நம்ம செடி கனிதரும் செடியாக மாறும். இதுவே நீருள்ள அன்றைக்கு இருக்கும் கனிதரும் செடி. அடுத்ததாக பார்த்தா யோசேப்பு கொடி சிவரின் மேல் படரும். நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு கொடி வந்து திராட்சை கொடி எந்த கொடினா செவத்து மேல படராது. அதுக்குன்னு ஒரு கொடி கட்டி அது மாதிரி கொடிதான் வாங்கி பண்ணுவாங்க. அந்த கொடி செவத்து மேல படரணும்னா அதுக்குன்னு ஒரு அபிஷேக ஆவி நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்ம செவரி முழுவதுமே படர முடியும். அதுக்கு நம்ம வேத வசனத்தோட நம்ம போட வேண்டாம். ஆதியாகமம் 49:22 எடுத்து 22-25 வரைக்கும் வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வினர் அவனை மடமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாய் இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் வேற வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களும் கர்ப்பங்களுக்கும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்ற பாத்தீங்களா? யோசேப்பு வந்து கனிதரும் செடி, நீரூற்றாண்டையில் கனிதரும் செடி, சுவரின் மேல் படரும் செடி, கனிதரும் செடி அப்படின்னா அது அப்படியே பாத்தீங்கன்னா வில்வியர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எழுந்து என்ன சொல்றானா எழுது. என்ன சொல்றானா இப்போ வில்வியர் அவன் மேல வந்து வில்லே அவங்க இது பண்ணாலும் அந்த அவன் மேல அது படராம விட்டு விலகி போகும். அது மாதிரிதான் துன்பாக நம்ம மீது வந்து எந்த ஒரு இது பண்ணாலும் அது நம்ம மேல படராம நம்மள இயேசுவோடு இருந்தா நம்மளை விட்டு விலகி நம்மளை விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்போ நம்ம இயேசுவோடு இருக்கணும். இது என்ன சொல்லுன்னா நம்ம எப்பொழுதும் இயேசுவோடு இருந்தால் நம்ம வல்லமையும் மகிமையும் பெரிதாக இருந்து நம்ம இயேசுவோடு இருந்தாலே நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி இருப்போம். அது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வில் வந்து உறுதியாக இருக்கும். நம்ம இப்போ அந்த கணிதம் சூழல் பாடல் கணிதம் சொல்லியிருந்தேன்னா இப்போ அவருடைய எல்லை எகிப்து எல்லையை தாண்டி சுற்றுப்புறம் இருக்கிற எல்லா இடத்தையும் அவருடைய வலிமையும் வல்லமையும் அனைத்து இயேசுவோட கர்த்தருடைய வல்லமை மகிமை அனைத்தும் பரவி போகும்போது அதுக்கு காரணமாக இருந்தது யோசேப்பு. அப்பதான் சொல்ற யாக்கோபு என்ன சொல்றேன்னா அபிஷேகம் பண்றாரு, ஆசீர்வதிக்கப்படுகிறார். யாக்கோபு யோசேப்பு கனிதரும் செடின்னு ஆசீர்வாதமான இருப்பாய் என்று சொல்லியிருக்கார். அது போல அவர் அந்த விஷயத்துக்காக அவர் முழுவதுமா எனக்கு கனிதரும் செடியாக இருக்கிறார். எல்லாருக்காகவும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு விஷயத்திலும் கனிதரும் செடியாக இருந்து அனைவரையும் ஒரு பதவியினால் அபிஷேகம் இறப்பி வளர்ந்தார். அது இந்த அடுத்ததாக 2வது காரியம் என்னன்னா நான் 2 நாள் 15 2வது ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். 2வது தலைப்பு நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆமென். என்ன சொல்றாரு? கர்த்தரை நம்ம தேடும்போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். கர்த்தரை தேடுறவங்களுக்கு எப்பயுமே கர்த்தர் வந்து கூடவே இருந்து அவர் வெளிப்படுவார். வெளிப்படுற விஷயத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கர்த்தரை தேடணும். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, இந்த விஷயத்தை நிறைவேற்ற நம்ம கர்த்தரை தேடும் போது கர்த்தர் நம்ம கூடவே இருந்து அனைத்து விஷயத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இந்த காரியத்தை நீ செஞ்சா நீ உனக்கு நல்லது நடக்கும், இந்த காரியத்தை நீ செய்வா அப்படின்னு நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். அது போல இப்ப அதுக்காக ஒரு மனிதனை நம்ம எடுத்தோம்னா அதே ஆதியாகமம் 20:18 எடுத்து வாசிக்கலாம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான்.
போனான். அப்பொழுது தேவன் அமிலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாம் பத்தி உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஆபிரகாம் வந்து கர்த்தரோட இணைந்து இருந்த ஒரு மனிதர். அவர் வந்து கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பார். எவ்வளவு கஷ்டம் கவலை வந்தாலும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்கிற மனிதன் ஆபிரகாம். அதுல பாத்தீங்கன்னா ஆபிரகாமோட குடும்பத்தில் இருக்க யாருக்குமே குழந்தை இல்லாதனால குழந்தை அனைத்தையும் அடக்கி வச்சிருந்தது. ஆண்டவர் அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் ஆசீர்வதிக்கணும், குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். நீ இதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாருக்கும் கர்ப்பம் குழந்தை பிறக்கப்படும் சொன்னார். அப்படிங்கிறது மட்டும் ஆதியம் 21:2-3 கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். என்ன சொன்ன பாத்தீங்களா? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே சாராளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தாரு. சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குழந்தை பிறக்கும் போது ஈசாக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு தெரியுமா? 100 வயசு. 100 வயசுல வந்து ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஒரு மகனை கொடுத்தாரு. அது போல குழந்தைகள் கர்த்தரை நோக்கி நம்ம கஷ்டப்படுறாரு. கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எப்ப தரணும் இருக்கோ கர்த்தர் நமக்காக கண்டிப்பா ஒரு காரியத்தை தருவார். அது போல எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எந்த ஒரு வேலை விஷயமோ எந்த ஒரு காரியத்தையும் நம்ம எண்ணி ஏன் தவிர்க்க தவிர கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எந்த காரியத்தை எப்போ கொடுத்தா நம்ம கரெக்டா இருக்கணும். அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சு அவர் அதபடி அவர் நம்மளை வழி நடத்துவார். அதே மாதிரி கர்த்தரை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கணும். பெரிதாரே ஒன்றி கர்த்தர் நம்ம கூட இருந்து அந்த காரியத்தை நமக்கு வாய்க்க பண்ணுவார். சரிங்களா? அதே அந்த 3வது வசனத்தை படிக்க. அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். என்ன சொல்றாருன்னா, அந்த குழந்தைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஈசாக்கு என்று பெயரிட்டு அந்த மகனை எல்லா விஷயத்திலும் வளர்த்து வந்தார். அப்போ மறுபடியும் ஒரு காரியத்தை அவர் செஞ்சு கொண்டு வந்து இருக்கும் போதும் கர்த்தர் அவர் கூடவே இருந்தார். கர்த்தரை அதிகமாக தேடினார். தேடும் போதுதான் அவர் ஒரு விஷயத்துல வெளிப்பட்டார். அங்க பார்க்கும்போது 18 பாத்தீங்கன்னா 20-18 கர்த்தர் அவர்கிட்ட சொல்றாரு, உன் குடும்பத்தில் இருக்க அனைத்து கர்ப்பத்தையும் நான் இப்ப திறந்து வைக்கிறேன். இப்போ உனக்கு குழந்தை பிறக்குன்றாரு. அதே மாதிரி 21 அவருக்கு குழந்தை சாராளுக்கு குழந்தை பிறந்தது. எல்லாரும் சொல்றாங்க 100 வயசு ஆயிடுச்சு, நான் சாராளுக்கு கிளறி ஆயிட்டேன், இந்த வயசுல எனக்கு குழந்தை பிறக்குமான்னு சொல்றவங்கன்னா கிண்டலா சிரிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டார். ஆபிரகாமுடைய ஜெபத்தை கேட்டு 100 வயசு ஆபிரகாமுக்கு ஈசாக்கு என்ற ஒரு மகனை கொடுத்தார். அல்லேலூயா. அது போல நம்ம கேட்கணும். நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு கேட்டது ஆண்டவருக்கு கேட்கும் போது நம்ம கிட்ட வந்து அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை தேடி வந்த ஒரு விஷயம். நம்ம வந்து கேட்கலாம். இவ்வளவு கேட்டே கிடைக்கிறது நம்ம வீட்டுக்கு போயிடக்கூடாது. அனுதினமும் தேடிக்கொண்டு கர்த்தரை தேடிக்கொண்டு கர்த்தரோடு இருக்கும்போது மட்டும்தான் அந்த விஷயம் வந்து நம்மளை தேடி வரும். நம்ம இப்போ ஒரு விஷயம் நமக்கு ஒரு பைக் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பைக் வேணும் எல்லாம் வேணும் கேட்டுருக்காங்க. இப்போ வீட்டில் கேட்பாங்க. வீட்டில் கேட்கும் போது கிடைக்காது. வீட்டில் கேட்கும்போது கிடைக்கணும். சரி என்ன பண்ணணும்? அடம்பிடிச்சு நான் சாப்பிடாம இருப்பேன், நீங்க பைக் வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன், அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வெளியே போனாங்க. இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே போனேன், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போனோம், அதுக்கும் பண்ணா அடம்பிப்பாங்க. அது மாதிரி நம்ம கர்த்தரை அடம்பிடிச்சு கேட்கணும். எனக்கு இந்த விஷயத்தை நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அடம்பிடிச்சு கர்த்தரை கேட்டா கர்த்தர் கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு எப்பவுமே சொல்ல மாட்டார். நீங்க கர்த்தரை நீங்க அடுத்து கர்த்தரோட இருக்கிற ஒருங்கிணைப்புல மட்டும்தான் கர்த்தரோட அந்த விஷயத்தை வாய்க்க பண்ணும். அது போல நம்ம எப்பவுமே கர்த்தரோடு இணைந்து இருந்தா அந்த விஷயம் நம்ம வாய்க்க பண்ணும். அடுத்து 22:1-2 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பே தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். இப்ப என்ன சொல்றா? கர்த்தர் வந்து எல்லா விஷயத்தையும் கொடுத்துட்டாரு ஆபிரகாமுக்கு. ஆனா கொடுக்கும் போதும் கர்த்தர் வந்து அவனை சும்மா இல்லை. அப்போ ஆபிரகாம் வந்து சோதிச்சு பார்க்கிறார். என்ன சோதிக்கிறாருன்னா அடுத்த வருஷத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மெரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும்
ஆசீர்வதித்து இருக்கிற இடத்திலும் எங்க இருந்தாலும் நம்மள மற்ற மத்தியில் நம்ம ஆசீர்வதித்து நம்ம தலையை உயர்த்தி நிறுத்துவார் ஆண்டவர் எப்பயுமே. ஆமென். அப்படி 22:6 வாசிங்க. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாம் வந்து தகனபலிக்கு கொடுத்து கட்டை நெருப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போகும்போது அப்போ வந்து ஈசாக்கு ஆபிரகாம் கேட்க, என் தகப்பனே என்று கூப்பிட்டாரு. தகப்பனே கூப்பிட்டு ஈசாக்கு, மகனே நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்றேன். என்ன சொல்ற? மகனே நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். ஈசாக்கு கேட்கிற ஆபிரகாம், நம்ம நெருப்பு எடுத்துட்டு போனோம், கட்டை எடுத்துட்டு போனோம், பலி கொடுத்ததுக்கான ஆடு எங்க? ஈசாக்கு வந்து ஆபிரகாம் கேட்கிறாரு. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு? நீ வா மகனே, என் கூட நீ வா, பலி கொடுத்ததுக்கான ஆடு அங்க இருக்கு, நீ வான்னு சொல்லி கூட்டிட்டு போவாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். இப்ப பாத்தீங்களா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலி கொடுக்கிறாங்க. அந்த இடத்துல கூட்டிட்டு போயிட்டு பலிபீடத்துல படுக்க வச்சிருக்காரு. படுக்க வச்சு போட்டு கத்தி எடுக்கிறார். கத்தி எடுத்து ஓங்கும் போது அப்பவும் ஆபிரகாம்னா கர்த்தரை நோக்கி தேடி கொண்டு ஜெபம் பண்ணி கொண்டுதான் அவன் மகனை பலி கொடுக்க வந்திருக்காரு. அந்த பலி கொடுக்க வரும்போதும் அவனை படுக்க வச்சுட்டு ஒரே பையன் 100 வருஷம் காத்திருந்து ஒரே மகனை கொடுத்தாரு. அந்த மகனையும் ஆண்டவர் பலி கொடுக்க கேட்ட உடனேயும் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரை கொடுத்தா கர்த்தருக்காக நான் வீடு குடிப்பேன்னு அந்த ஈசாக்கை கூட்டிட்டு போயிட்டு பலி கொடுக்க போயிட்டாரு. பலி கொடுக்க போயிட்டு அந்த இடத்துல கத்தியை ஓங்கி வெட்டும் போது ஆண்டவர் கர்த்தர் தூதன் மூலியமா ஆபிரகாம் பேசுறாரு. அப்ப என்ன பேசுறா? ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிடுறாரு. அப்போ ஆபிரகாம் சொல்ற, அடியேன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டார் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். என்ன சொல்றாரு? அந்த பலி கொடுத்த அந்த ஈசாக்கு ஆபிரகாம் தூதனானவர் வந்து நிறுத்தி, நீ அவன் வந்து உன்னுடைய பிள்ளையாண்டனா இருந்தாலும் அவன் மேல உன் கையை போடவே போடாதுன்றாரு. நான் உனக்கு கொடுத்த மகனை நான் பார்த்துக்கிறேன், அவன் இதுக்கப்புறம் என்னோட மகனா இருந்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றாரு. அவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய புத்தி, அவனுக்கு சொன்னா உங்களுடைய புத்திய ஏக சூழ எல்லாமே இருந்தவனே எனக்காக பலி கொடுக்க வந்திருக்காரு. அப்படி இருந்தும் நான் உன்னை எப்படி அதை விட்டுருவேன்? நீ என்னோட இருந்தவன், நீ வந்து என்னை தேடி கொண்டு இருக்கிறவன், நான் உனக்கு வெளிப்பட்டு உனக்காக எல்லா விஷயத்தையும் நான் வாய்க்க பண்ணணும்னு சொல்லி அவன் மகனை பலி கொடுக்காம நிறுத்திட்டாரு. அடுத்த வருஷம் வாசிங்க. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். என்ன பாத்தீங்களா? அந்த பலிபீடத்திலையும் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியாக கொண்டு வந்து அந்த ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்க வச்சாரு. இதுல என்னன்னா, கர்த்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் என்ன நினைச்சா, ஆபிரகாம் வந்து நம்ம கர்த்தர் நம்ம கேட்டாரு, நம்ம அவருக்காக கொடுக்கலான்னு கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் பலி கொடுக்கிற இடத்துல நிறுத்தி கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு நம்ம பையனை பலிபீடத்துல இறக்க வச்சுட்டாரு. இறக்க வச்சதுக்கு அப்புறம் பலி கொடுக்காம போனா எப்படி அப்படி யோசிச்சுட்டு
சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மறுபடியும் 16 வாசியம் 16. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, கர்த்தருடைய தூதனானவர் மறுபடியும் ஆபிரகாமை கூப்பிடுறாரு. ஆபிரகாம் தூதனானவர் ஆபிரகாம் மறுபடியும் கூப்பிடுறாரு. அப்ப கூப்பிடும்போது மறுபடியும் 16 வாசியம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால். அந்த புத்திரனும் ஏகசுதனும் அவனுக்கு எல்லாமே அவன் பையனா ஈசாக்கு எல்லாம் ஆபிரகாமுக்கு எல்லாமே ஈசாக்கா தான் இருக்கும்போது அவனையே நான் கேட்டேன் என்ற ஒரு காரணத்துக்காக பலி கொடுக்க வந்ததுனால அதிகார ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து மேன்மேலுமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்தது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன்னை சொல்ற பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? உன் சந்ததி, உன்னுடைய வருங்கால சந்ததி அனைத்தையும் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இது இரண்டுமே எண்ணவே முடியாது. அது மாதிரி ஆபிரகாமின் சந்ததியை ஈசாக்கு மூலியமாக கடற்கரை மணலை போலவும் நட்சத்திரம் போலவும் அளவுக்கு அடங்காத அளவுக்கு பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்ததாக வாசிங்க. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். என்ன சொன்னாரு? அந்த சந்ததியில் அவருக்கு இருக்கிற எல்லா துன்மார்களும் எல்லாரும் மூலியமா அவர் போய் அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதித்து அந்த சந்ததியில் இருக்கிற எல்லாரையும் பெரிய ஜாதிகளாக மாற்றி அந்த ஜாதிகளிலிருந்து பிரிந்து போனாலும் அந்த இருக்கிறவங்களையும் மேற்கொள்ள ஆசீர்வதித்து அவருக்கு ஆணையிட்டு சொல்கிறார். அதையும் என்ன சொல்றா, என் ஆணையிட்டு கர்த்தர் என்ற பேரில் சொல்லிட்டு ஆணையிடுகிறேன் என்றார். அவர் என்ன சொல்றாரு? என்னோட பேரை கொண்டு நான் உனக்கு ஆணையிடுகிறேன். உன் சந்ததியுடன் நீ இருக்கிற எல்லா இடத்திலும் பரவி பெருகி பெரிய ஒரு சாட்சியான சந்ததியாக இருக்கிறது ஆணையிட்டு சொல்கிறார். ஆமென். அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷன் நம்ம எப்படி சொன்னா, ஆண்டவரை தேடி வந்து ஒரு வெளிப்பட்ட இன்னொரு மனுஷன் இருக்காங்க. அப்படி சின்னதா கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்கள் இருந்தது. மன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தின் புத்திரர் எல்லோரிலும் பெரியவனாயிருந்தான். அந்த இருக்கிற இடத்துல அங்க இருக்கிற மக்கள் அவர்தான் பெரிய ஒரு செல்வானாய் இருந்தார் யோபு. அப்படிப்பட்ட யோபையும் இருக்கும்போது அப்போ யோபு கர்த்தரோடு இருக்கிற மனிதன் தான் யோபு. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அப்படியே நீங்க 6வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர் நடுவிலே வந்து நின்றான். இப்போ யோபு வந்து தேவ சந்நிதியில் நிற்கும் போது அப்போ கூட சாத்தானும் வந்து நிற்கிறான். சாத்தானும் வந்து நிற்கும் போது அப்படியே 7-8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி
அது சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். இங்க பாருங்க, சாத்தான் என்ன சொல்றா, எங்கிருந்து கர்த்தர் கேட்கிறாங்க, எங்கிருந்து வரேன்னு சாத்தான் கேட்கும்போது சாத்தான் சொல்றான், இந்த பூமி முழுவதுமாய் நான் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்படி பூமி முழுவதுமாய் சுற்றி திரிந்து வருகிறேன் சாத்தான் சொல்லும்போது கர்த்தர் மறுபடியும் சாத்தான் கிட்ட சொல்றாரு. 7வது வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவருமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். என்ன சொல்ற, கர்த்தர் வந்து சாத்தான் கிட்ட என்ன சொல்றாரு பார்த்தீங்களா? என் தாசனாக யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என்ன சொல்ற, யோபு மேல நீ ஒரு கவனம் வைத்தியா? யோபு நீ பாத்தியா? அவனை என்ன நீ அவன் கிட்ட நீ போயிட்டு வந்தியா? ஒரு வார்த்தை கேட்கிற சாத்தான் கிட்ட. அதுக்கு அது சாத்தான் சொல்றான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு எல்லாத்தையும் பண்ணி வரும்போது இதுவாகுது. அப்புறம் அந்த இது வசதி தேவனுக்கு பயந்து. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தலையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு அப்படி சொல்லுங்க. 8வது வசனத்திலே தேவனுக்கு பயந்து அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதான் என்ன சொல்றாருன்னா, அப்போ சொல்றாரு, இந்த அவனை போல ஒரு மனுஷன் பூமியில் எவனுமே இருக்க மாட்டான். எனக்கு கூட ஒருங்கிணைந்து இருக்கிறவன், எனக்கா இணைந்து இருக்கிற ஒரு மனுஷன் அவனை போல இந்த பூமியில ஒரு மனுஷனுமே இல்லை. அவனுக்கிட்ட நீ போய் பாத்தியா? அவனை போய் நீ சோதிச்சு பாத்தியா? ஆண்டவர் அவங்க கேட்கிறாரு. அப்ப அதுக்காக நம்ம பார்க்கணும் பாத்தீங்கன்னா 14வது வசனத்தை வாசிங்க. பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை பழம் குடிக்கிறது போது, இப்ப என்னாச்சுன்னா, இப்போ சாத்தான் வந்து யோபு வந்துட்டாரு. யோபு சோதிச்சு பார்க்க வந்துட்டாரு. அப்படியே இப்போ சோதிச்சு பார்க்கும்போது அவன் யோபோட பசங்க எல்லாம் ஒன்றா கூடி இருந்து திராட்சை ரசம் குடிச்சிருக்காங்க. அந்த 13-22 வரைக்கும் வாசிங்க. ஒரு நாள் அவனிடம் வந்து எருதுகள் விழுந்துகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபே அனைவரும் அவர்கள் மேலும் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருப்பினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். பாத்தீங்களா, அவருக்கு இருந்த 6 கழுதைகள் எல்லாத்தையுமே செவையார் வந்து அந்த மொத்தத்தையும் மேல விழுந்து அந்த வேலையாட்களையுமே மொத்தமே வெட்டி போட்டாங்க. அது ஒன்று மட்டும் தப்பிட்டு வந்து யோபுவானவர் சொல்றாரு, யோபு இது மாதிரி வந்து சபையார் வந்து ஆட்டு மொத்தத்தையும் தள்ளிட்டு போயிட்டாங்க. கூட இந்த வேலையாட்கள் மொத்த பேருமே கைப்பால வெட்டி போட்டுட்டு மொத்த பேர் இறந்துட்டாங்க. நான் மாத்திரம் மட்டுமே தப்பிட்டு வந்து உண்மையில இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அடுத்த வருஷத்தை அவசிய. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். மறுபடியும் பேசிக் கொண்டிருக்கிற போது வேற ஒருத்தன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி. ஏன்னா சாத்தான் வந்து ஆண்டவர் கர்த்தர் சொல்லிட்டாரு, சாத்தானுக்கு யோபு கொடுத்துட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, தேவனுடைய அக்கினி, வானத்தில் தேவனுடைய அக்கினி வந்து இறங்கி இருந்த மத்த எல்லாருமே வேலையாட்கள் எல்லாருமே நெருக்க கறி போட்டுச்சு. அதுல இருந்து ஒருத்தம் அப்போ அதுக்கு ஒருத்தம் மட்டும் தப்பிச்சு வந்து யோபு கிட்ட சொல்றாரு, இது மாதிரி அங்கிருந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி வந்து இறங்கி அங்கிருந்து அனைவரும் இறந்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் தப்பிச்சு வந்துட்டு மறுபடியும் இன்னொரு தம்பி யோபு கிட்ட சொல்றாரு. அடுத்த வருஷம் ஆசிக்க. இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தேயர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்தது. அவைகளை ஓட்டிக்கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருப்பினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவர் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பேசி முடியும்போது கல்தேயர் வந்து என்ன பண்ணினா, கல்தேயர் வந்து ஒரு கிட்ட மொத்தம் ஓட்டி கொண்டு போயிட்டு அங்கிருந்த வேலையாட்களையும் வெட்டி போட்டாங்க. அங்கிருந்த வேலையாட்களையும் வெட்டி போட்டு அதுல இருந்து ஒரே ஒரு மனுஷன், எப்படி அதுல இருந்து ஒரே ஒரு மனுஷனை மட்டும் தான் தப்பிக்க வைத்தாங்க. அதுல இருந்து ஒரே ஒரு மனுஷன் மட்டும் தப்பிச்சு அவனை யோகிக்கிறது வந்து என்னென்ன விஷயம் நடக்குதோ அது ஒரு மனுஷன் மட்டும் தப்பிக்க
அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இங்கேயும் அதே மாதிரி அவருக்கு இருக்கிற மகன்கள் பெண்கள் எல்லாரும் பெரிய மகன் வீட்டுல பெரிய பையன் வீட்டுல வந்து ஒன்றா கூடி திராட்சரசம் குடிச்சு அவங்க ஒன்னா இருக்கும்போது அங்க ஒரு பெரும் சூறாவளி காற்று வந்து அடிச்சு அந்த செவருங்க நாலு புறமா இருக்க செவருங்க வந்து வெண்டு அங்க இருந்த மத்த எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அப்போ எல்லாருமே அங்கேயே ஒரே ஒரு மனுஷன், ஏன்னா அங்க என்ன நடந்தது என்று யோகிக்கு தெரியவில்லை. அங்கிருந்து ஒரு மனுஷன் மட்டும் தப்பிக்க வச்சு அந்த விஷயம் யோகிக்கு சொல்லலாம். அப்போ சொல்லலாம் அவன் சொல்லலாம் எல்லாரும் இறந்துட்டாங்க, நான் மாத்திரம் மட்டுமே தப்பித்து வந்து இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னார். அடுத்த வருஷத்துல அவசிய அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணமாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணமாய் அவ்விடத்துக்கே திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் என்றான். யோபு வந்து பசங்க வந்து கீழே தரையில விழுந்து சாலை அவருக்கு அங்கி போட்டு அங்கி எல்லாத்தையும் கிழிச்சு எப்படி பண்ணா என் தாய் கருமையை எப்படி கொண்டு வந்தோம் அது போலவே நான் மறுபடியும் மீண்டும் போகிறேன். அப்போ என்ன சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்தார், அவரே அப்போ வந்து கர்த்தர் வந்து தூசிக்கல, கர்த்தர் வந்து வைக்கல. அதுக்காக தான் கர்த்தர் என்ன சொல்றாரு சாத்தான் கிட்ட, யோபு போல ஒரு நீ மனுஷன் எவனுமே இந்த பூமியில இல்லை, அவனை போய் சோதித்து பாருன்னு கர்த்தர் சாத்தான் கிட்ட சொல்லி அனுப்பினார். அப்போ கர்த்தர் கொடுத்தார், கர்த்தரே எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் கொடுக்கிறது அதே போலதான். கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுத்தாருன்னா கர்த்தரே எடுத்தாலும் அந்த விஷயத்துக்காக கர்த்தரை வந்து தூசிக்க கூடாது. தூசிக்காம அப்போ நம்ம கர்த்தரோடு இருந்தா நம்ம கிட்ட போன விஷயத்தை விட அதோட அதிகமா அபிஷேகம் எல்லாமே நம்ம அந்த வேற ஒரு காரியம் நம்ம தேடி வரும். அதே மாதிரிதான் எந்த ஒரு காரியத்தை சின்ன காரியத்தையும் நம்ம கர்த்தரை தூசிக்க கூடாது. இப்ப நம்ம சின்ன அடிபட்டுச்சா எல்லாம் தப்புன்னு கர்த்தர் சோத்திரம் சொல்லிட்டு போயிடணும். அதை விட்டு அந்த சின்ன அடிபட்டு கர்த்தர் தூசிட்டோம்னா அதுவே பெரிய நம்ம தேடி வரும். இப்ப அது என்ன, நமக்கு சின்ன அடிபடுதுன்னா நம்மள ஏதோ ஒரு பெரிய நம்மளை காப்பாற்றுறதுக்காக சின்ன அடிபட்டு நம்மளை பாதுகாத்து வச்சிருக்காரு. சரிங்களா? அதனால நம்ம எந்த ஒரு சின்ன காரியத்துக்கும் எந்த ஒரு நம்ம விஷயத்துல எந்த ஒரு கஷ்டம் நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலே நம்ம இருக்கிற கஷ்டம் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நம்மளை விட்டு போனாலே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொன்னாலே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்துக்கணும். எதுவும் வந்து கர்த்தரை தேடுறது இல்லை, கர்த்தரை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லை. அப்படியே படிக்க கர்த்தரை அப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணீங்க, பைபிள் வாசிப்பீங்க, நீங்க எல்லாம் பாடிட்டு ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்லயே சரி சர்ச்சையும். இப்ப உங்களுக்கு ஒரு கஷ்டம் துன்பம் என்ன இருந்துச்சுன்னா அப்படியே மறந்துடுவீங்க. கர்த்தரை மறந்து வாரமா வச்சுட்டீங்கன்னா அந்த இருக்கிற துன்பம் கஷ்டம் எல்லாம் கவலைகள் அனைத்தும் நமக்கு இன்னும் அதிகமா போயிட்டே இருக்கும். அதுவே நீங்க அந்த கவலை கஷ்டத்தை நம்ம தூரமா வச்சுட்டு நம்ம மறுபடியும் கர்த்தரை தேடணும்னா கர்த்தரை தேடும் போது நமக்கு அந்த துன்பம் என்ன பண்ணாலும் நமக்கு இன்னும் வல்லமை அபிஷேகம் நன்மைகள் அனைத்தும் நமக்கு தெரியும். அது என்னன்னா ஒரு கல்லு நம்ம கண்ணுகிட்ட வச்சு பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியும். அதுவே தூரமா இருந்தா நமக்கு கஷ்டம் தெரியாது. அது மாதிரிதான் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது நமக்கு அந்த கஷ்டம் பெருசா தெரியாது. கர்த்தரை நம்ம தூரமா வச்சுக்கினா அந்த கல்லு போல நமக்கு பிரச்சனைகள் வந்து எப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தரை நம்ம தூரமா வச்சுன்னா அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி நம்ம எப்பயுமே கர்த்தரோடு இணைந்து இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எந்த கஷ்டம் கவலைகள் எதுவுமே இருக்காது. அது நம்மளை சோதிக்கிறதுக்காக நம்ம கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. ஆனா என்ன பெருமாள் கர்த்தரோடு இருக்கணும். என்ன சரியா? அது மாதிரி அப்புறம் பாத்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 1-4 வாசிங்க. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சன்னதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்தரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீர் என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு பதிலாக
மீட்பையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கிறானோ பாரும் என்றான். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க கிட்ட இருக்க எல்லாமே போயிடுச்சு. அப்பவும் வந்து யோபு வந்து கர்த்தரை தூஷிக்கல. அப்போ மறுபடியும் வந்து கர்த்தரை எடுத்து மறுபடியும் வராங்க. அப்போ சாத்தான் வந்து கர்த்தர் வந்து மறுபடியும் சாத்தான் கிட்ட சொல்றாரு, நீ என்ன சொல்ற, நீ மறுபடியும் யோபு மேல உத்தமமான மனுஷன் மேல ஒரு கவனம் வைத்தாயா கேட்கிற. அப்ப என்ன சொல்றேன்னா, அவனிடமிருந்து நான் எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். அப்போ வந்து அவங்களை தூஷிக்கல. மீண்டும் மறுபடியும் என்ன சொல்றேன், சாத்தான் அவன் தோளின் மீதும் அவன் எலும்பின் மீதும் உன் கையை வையுங்கள், அவனை மறுபடியும் சோதிக்கிறதுக்காக மறுபடியும். அப்ப என்ன சொன்னா, இப்போ அவனுக்கு எல்லா ஆசையும் போயிடுச்சு. இப்போ அவனுக்கு சரீரம், அந்த சரீரத்தின் மீது வியாதியை கொண்டு வந்து இது பண்ணி யோபு சோதிக்கிறதுக்காக சாத்தான் கேட்கிறான். அதுக்கு ஆண்டவர் என்ன, நான் உனக்கு தரேன், நீ போய் அவனை சோதித்து பாருன்னு சொன்னார். அப்போ எல்லா விஷயத்தையும் சோதித்து பார்த்தோம். கர்த்தருக்கு அமைதியா தான் இருக்கும். 9:10 வாசிங்க. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டுமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினாலும் பாவம் செய்யவில்லை. மனைவி கேட்கிறாங்க, மனைவி சொல்றாங்க, நீ இவ்வளவும் ஆசை அந்தஸ்து எல்லாத்தையும் இருந்து உன் உடம்புல இருக்கிற எல்லா உடம்புல ஃபுல்லா வியாதியும் வந்து இன்னமும் நீ கர்த்தரையே தேடிட்டு இருக்கியே, நீ கர்த்தர் மேல உறுதியா இருக்கியே, நீ தேவனை தூஷித்து உன் ஜீவனை விட்டுன்றான். அவன் மனைவி சொல்றாங்க, நீ எல்லாமே உன்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நீ கர்த்தரையே நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டு கர்த்தரையே தேடிட்டு இருக்க, நீ எல்லாத்தையும் கர்த்தரை தூஷித்து உன் உயிரை விட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் யோபு என்ன சொல்றான், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறான். என்னன்னா, நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த விஷயத்துல என்ன யோபு சொல்றதுன்னா, மனசளவு இருந்து வார்த்தைகள் உடல் அளவில் இருந்து அந்த வார்த்தையை சொல்ற பாவம் செய்ய சொல்றாரு. அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே 5:17 வாசிங்க. 5:17 இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதீரும். என்ன சொல்றது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம யாராச்சும் நம்ம தப்பு பண்ண மட்டும்தான் தண்டிப்பான்னு இல்லை, நம்மள தண்டிக்கணும்னு நினைச்சு தண்டிக்கிறது என்ன விஷயத்துனா, நம்மள மேலும் நம்ம அந்த விஷயத்துல நல்லா வளர்ந்து வந்ததுக்கெல்லாம் தண்டிப்பாங்க. அது போல கர்த்தர் என்ன பண்றாரு, நான் யோபு கிட்ட வந்து யோபு சொல்லுவாரு, கர்த்தர் என்னை தண்டிக்கிறது வந்து நான் கெட்டு போகிறதுக்காக என்னை தண்டிக்கல, என்னை மேலுமா என்னை ஆசீர்வதிக்கவும் எனக்கு எடுக்கவும் என்னை அதுக்காக தான் கர்த்தர் என்னை தண்டிக்கிறார் என்று சொல்றாரு. ஆமென். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே 5:8 வாசிங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். என்ன சொல்றாரு, என்ன எதுவா இருந்தாலும் நான் கர்த்தரை தேடுறேன். எந்த கஷ்டம் எது தண்டிச்சாலும் நீ மறுபடியும் என்ன பண்ண, கர்த்தரை தேடணும். கர்த்தரை தேடி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு வச்சாலே அந்த விஷயம் அனைத்தும் நம்மளுக்கு நல்லதாவே நடக்கும். எப்படி இப்ப நம்மளுக்கு ஒரு கஷ்டம் நடந்துச்சு, அந்த கஷ்டத்தை நினைச்சு நம்ம ஏங்கி தவிச்சுட்டு இருக்கிற விட்டு மறுபடியும் நம்ம கர்த்தரிடத்திலே போயிட்டு, ஆண்டவரே எனக்கு இது போல இந்த கஷ்டம் நடந்துச்சு, அதை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், உங்ககிட்ட உங்க கரத்துல வைக்கிறேன், நீங்க வந்து அந்த கஷ்டத்துல விலகி என்னை மீண்டுமா என்னை எழுந்து நீங்க என்னை வழி நடத்துமா நம்ம கர்த்தரை ஜெபிச்சு கேட்டோம்னா அந்த கஷ்டம் நம்மளை விட்டு விலகி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய நார்மலான வாழ்க்கையை நம்ம நோக்கி நம்ம போகலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா அதே யோபு 42:1-7 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? 42:1 அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன சொல்றது, அப்போ கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, நீ செய்ய நினைத்த காரியம் ஒருபோதும் தடைபடாது
அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தோமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்ன சொல்றாங்கன்னா, யோபு என்ற சகோதரர்கள் 2 பேரும் யோபு பேசுற மாதிரி பேசாம கர்த்தரை பூசிட்டு பேசுற மாதிரி, கர்த்தரை எதிர்த்து பேசுற மாதிரி பேசுறாங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் யோபு மாதிரி யோபு எப்படி எவ்வளவு ஐக்கியமா இருக்கலாம், நீங்க கூட இருக்க நீங்க ஏன் விட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி பேசி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோபுக்கு அப்படின்ற 7 17 வீட்டுல கூட போய் வாசிப்பாங்க. அப்படி சொல்லி என்ன விஷயம் அதை நீங்க வாசிக்கும் போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மொத்த விஷயத்துல அந்த யோபு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரெட்டிப்பு தனியா ஆசீர்வாதத்தையும் என்னென்ன இருந்தோ அதை விட ரெட்டிப்பா எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர் ஆசீர்வதிப்பார். அப்படி அது போல அப்புறமா யாக்கோபு 5:11 எடுங்க. அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை 5:11 யாக்கோபு 5:11 பொறுமையா இருக்கிறவர்களே அதான் பொறுமையா இருக்கிறவர்களே பாக்கியவான்கள் என்று எண்ணுகிறோமே. யோபின் உண்மையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அங்க பாத்தீங்களா, அங்க சொல்ற பாருங்க, பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று இருக்கிறோமே. அது போல அது மாதிரிதான் பொறுமையா இருக்கிறவங்கள தான் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்னன்னா, கர்த்தரே இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, யோபு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டித்திருக்கிறார்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே. ஆமென். என்ன சொல்றாரு, கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதான் யோபு எப்படி இருக்காருன்னா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கர்த்தரை தூஷிக்காம கர்த்தரோடு இருந்தாரு. எந்த பிரச்சனை எது வந்தாலும் கர்த்தரை தூஷிக்கல, கர்த்தரோடு இருந்து கர்த்தரே நம்பி கர்த்தரோடு இருந்தார். அதனாலதான் யோபு கர்த்தரே இங்க பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, பொறுமையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருந்த மனுஷன் யாருன்னா யோபு. அததான் கர்த்தர் இங்க சொல்லி இது பண்றாரு. அப்புறமா எபிரேயர் 4 15-16 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லாவிதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா, யோபு மாதிரி கர்த்தரையும் இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்றாங்கன்னா சோதிக்கிறாங்க. எல்லா பாவம் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இது பண்ண. ஏன்னா யோபு கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாவ செயலும் பண்ணாதவர். ஆனா அவரே எல்லா விஷயத்திலுமே தண்டிக்கிறாங்க. பலவீனங்களை குறித்தும் பரிதாபிக்கப்படக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். நம்ம என்னன்னா எல்லா விஷயத்திலுமே பிரதான ஆசிரியர் நம்ம இயேசு கிறிஸ்துவா இருக்கும் போது அவரையே என்ன பண்றாங்கன்னா எல்லா விதத்திலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் அது போலவே எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இது பண்றாங்க. சரியா? அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஏற்ற சமயத்துல எந்த விஷயத்திலும் நம்ம கர்த்தரை விட்டு போகாம கர்த்தரோடு இருந்து கர்த்தரை ஜெபம் பண்ணி கர்த்தரை துதித்து கர்த்தரோடு இருந்தால் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தர் நமக்கும் ஒரு வெளிப்படுத்தி நம்ம என்ன காரியம் செய்யணும் நமக்கு ஒரு வெளிப்பட்டு அந்த விஷயத்தை நம்ம மூலியமா செய்ய வைப்பார். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக மூணாவது காரியம் என்னன்னா, அப்படியே இப்ப மறுபடியும் நம்ம ஆதியாகமம் என்ன காரியம் 2 நாளாகவும் 15:2 மூணாவது தலைப்பு என்ன சொல்றாரு? அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அதுக்கு என்னன்னா, கர்த்தரை விட்டீர்களே ஆகில் கர்த்தர் உங்களை விட்டுருவார். நம்ம கர்த்தரை தேடுறதை விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டுருவார். அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல உதாரணமா யார் எடுத்துக்கலாம்னா
சவுலை பத்தி சொல்லணும்னா கர்த்தர் என்னன்னா இஸ்ரவேலிலே முதல் அரசனா சவுலை தான் தேர்ந்தெடுத்தாரு. எப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து எகிப்தில் அடிமைப்பட்டு மோசே மூலியமா வெளியே அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து கானான் தேசத்துல குடி வச்சு அந்த தேசத்துல திறந்து வழங்கிட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்ண அப்பவும் அவங்க வந்து இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ தேவனாகிய பிதாவையும் மறுதளிச்சு அவங்க வந்து விலகி போயிட்டே இருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாருன்னா கர்த்தர் அப்பவும் அவங்களுக்கு ஒரு அடியை கொடுத்து அவங்க திருப்பி கொண்டு வந்துட்டார். அதுல எதுவும் என்ன பண்ணிட்டாங்க, கடைசி வரைக்கும் அவங்களுக்கு சீஷனும் தூதனும் அது மாதிரிதான் அவரு வழி நடிச்சிட்டு வந்து நாங்க இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி ஒரு அரசே எங்களுக்கு வேணும், மற்ற மக்கள் எல்லாம் அரசரோடு இருக்காங்க, எங்களுக்கு அரசனே இல்லைன்னு சொல்லி ஒரு அரசனை கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணா சாமுவேல் மூலியமா சவுலை வந்து அவங்களுக்கு அரசனா நியமித்த போது அதுல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம் 11வது 9-11. சவுலும் ஜனங்களும் ஆகாகியும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். பாத்தீங்களா, என்னன்னா கர்த்தர் வந்து சவுல் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்து சவுல் என்ன பண்ணிட்டான், கடைசியா கர்த்தர் சொல்லியிருந்தாரு என்ன இது போற இதுல வந்து அந்த எல்லாத்தையுமே நீ அழிச்சு போட சொல்லியிருந்தாரு. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், எதையுமே அழிச்சு போட மனது இல்லாம எல்லாத்தையும் பாதுகாத்து வச்சுக்கிட்டான். அடுத்த வசனத்தை படிங்க, 10வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது, அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எங்க பாத்தீங்கன்னா என்னன்னா அப்போ வந்து சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை அரசனாக்குறது மன வருத்தத்துக்கு உண்டாக்கி இதுவாயிடுச்சு. என்ன சொல்றேன்னா கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, நீ வந்து உன்னை சவுல அரசனாக்குனது எனக்கு ஒரு பெரும் மன கஷ்டமாயிடுச்சு, இவனை நான் அரசனை ஆக்காமே இருந்திருக்கலாம்ன்ற ஒரு யோசனை வந்துருச்சு கர்த்தருக்கே. இது அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா அப்படியே 13ஆம் அதிகாரம் 9-12 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 9-12. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். என்ன இங்க பாத்தீங்கன்னா சவுல் வந்து என்ன பண்றாருன்னா சர்வாங்க தகன பலியை செலுத்துறாரு. ஏன்னா அதுக்கான ஒரு கர்த்தரை வந்து மேம்படுத்தாம, கர்த்தரை துதிக்காம, கர்த்தரை சேவிக்காம அவர் என்ன பண்றார், அவரு ஒரு இஷ்டத்துக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தினதுக்கு அப்புறம் செலுத்த முடிச்சுட்டு வரும்போது சாமுவேல் வர்றாரு. சாமுவேல் வந்து நீ செய்த காரியங்கள் என்னப்பான்னு கேட்கிறாரு. நீ கர்த்தரை வந்து சேவிக்காம, கர்த்தரை இது பண்ணாம நீ உன் இஷ்டத்துக்கு தகன பலிகளை செலுத்துறியே, இது கர்த்தருக்கு ஒப்பான விஷயமே இல்லையப்பா, நீ வேற ஏதோ ஒரு மதத்தை வேற ஒரு இதுவத்துக்கு செய்யற மாதிரி செய்யறியப்பான்னு அப்படி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ செஞ்ச காரியங்கள் அனைத்தையும் கர்த்தருக்கு புறம்பானவைகள், இதனாலே கர்த்தர் உன்னை ரொம்ப வெறுக்க செய்வார் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அப்படியே பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். என்ன சொல்றாரு பாத்தீங்களா,
அதுக்கு சாமுவேல் என்ன சொல்றாருன்னா, நீ புத்தியின்மை இல்லாம செய்கிறாய். என்ன இவன் ஒரு இவனை ஒரு புத்தி உள்ள மனிதன் நினைச்சுதான் அவனை அரசனாக்கன, நீ ஒரு முட்டாள போல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான்னு சொல்றாரு. அதுக்குதான் என்ன சொன்னா, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம, அவருடைய சொல்ல கேட்காம, அவருடைய காரியங்கள் எனத்தையும் நீ கேட்காம நீ உன் இஷ்டத்துக்கு நீ செய்யறியப்பா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த வசனத்தை படிங்க. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ என்ன சொன்னீங்க பாத்தீங்களா? இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியம் பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீ பண்ற காரியம் எல்லாமே எனக்கான காரியம் மாதிரி தெரியல. நீ செய்யறது எல்லாம் விக்கிரகம் செய்யறதுக்கும் பில்லி சூனியம் செய்யறது அதுக்கான காரியங்கள் மாதிரி செய்து கொண்டிருக்கன்னு அவர் சொல்றார் கர்த்தர். அடுத்த விஷயத்தை சொல்லுங்க. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமென். என்ன சொல்ற பாத்தீங்களா? நீ கர்த்தருடைய காரியங்கள் அனைத்தையும் கேட்காம நீ ஒரு விஷயத்தை விட்டு போனதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அவரை புறக்கணிச்சார். நீ இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல நீ ராஜாவே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு புறக்கணிச்சிட்டாரு. அப்படியே இப்ப 16 வாசிங்களேன். 14 கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாத்தீங்களா என்ன சொல்ற? கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போனதுனால அவனுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி அவனை கலகம் பண்ணி கொண்டு அவனை இது பண்ணிட்டு இருக்கு. அந்த பொல்லாதாவி அவனுக்குள்ள கலகம் பண்ணிட்டு இருக்கு. அவன் இன்னும் இப்ப செஞ்சதை விட இன்னும் பெரிய கொடுமைகள் தீமைகள் எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அதை செஞ்சு கொண்டு இருக்கிறதுனால அவனுக்கு இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 22 17 19 வாசிங்க. 17 19. பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா என்ன சொல்ற பாத்தீங்கன்னா, இப்ப அவனுக்குள்ள ஒரு பொல்லாதாவி வந்துருச்சு. பொல்லாதாவி வந்ததுனையும் கர்த்தரோடு இருக்கிற தாவீது கிட்ட இருக்கிற எல்லா கர்த்தரோடு இருக்கிறவங்களையும் தாவீது எல்லாருமே என்ன சொல்றான்? சாவடிக்க சொல்லிடுறான். கொல்ல பண்ண சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சாவடிச்சு அவங்களை முறியடித்து போடுங்கன்னு சொல்லி அவங்க ஆளை அனுப்பிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியன் ஆகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அங்க பாத்தீங்களா? அவன் என்ன பண்ணிட்டான்? தோவேக்கு என்ன பண்ணிட்டான்? அங்க இருந்த கர்த்தருடைய ஆசாரியர்கள் அனைவரையுமே இருக்கிற எல்லாருமே வெட்டி கொண்டு போட்டு அங்க இருந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே வெட்டி கொண்டு போட்டான். இது எல்லாத்தையுமே கொண்டு போட்டு அவன் மேலும் சவுல் என்ன பண்ண? கர்த்தரன்ட்டு விலகி போய் மேலும் பாவத்தை அதிகரித்து கொண்டு கர்த்தரை ரொம்ப விட்டு விலகி போயிட்டான். அதுக்காக கர்த்தர் அவனுக்கான ஒரு சரியான பதிலடி என்ன கொடுத்தாருன்னா, அதுக்கான வசனம் பாத்தீங்கன்னா 31 அதிகாரம் 1-10 வாசிங்க. பெலிஸ்தா இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருக்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினாதாபையும் மல்கிசோகாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது இங்க பாத்தீங்கன்னா கடைசியா சவுலுக்கான பதிலடி வந்துருச்சு. கர்த்தரை விட்டு போயிட்டாரு சவுல். இப்ப என்ன ஆச்சுன்னா, கர்த்தர் அவனை கை விட்டதுக்கான காரணம் என்ன? இந்த 1-10 வரைக்கும் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பார்த்தாலே தெரியும். என்னாச்சுன்னா, எல்லா விஷயத்திலயுமே கர்த்தரை விட்டு போன மனுஷன் கடைசியா பாத்துக்கும் போது அவன் போருக்கு போகும்போது என்னாச்சுன்னா, வில்வீரர்கள் அவனை நெருங்கி அவனை கொல்ல வரும்போது அவன் பயந்து ஒரு இதுல போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு அவன் கூட இருந்த ஆளுகிட்டே என்ன சொல்றான்? என்னை நீ கொன்று போடு என்று சொல்லிடுறான். அப்ப பாத்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலர் முறிந்தோடினார்கள்.
என்றும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனார்கள் என்றும் பள்ளத்தாக்குக்கு இப்பாலும் யோர்தானுக்கு இப்பாலும் இருந்த இஸ்ரவேலர் கண்டபோது அவர்கள் பட்டணங்களை விட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளிலே குடியிருந்தார்கள். இப்ப பாத்தீங்களா என்னாச்சுன்னா, அந்த சவுல் என்ன பண்ணிட்டாரு, அந்த அவர் கூட இருந்தவர்கிட்டயே கொடுத்து இவனை கொன்று போடுன்னு கேட்கும் போதும் அவர் என்னால கொல்ல முடியாது, உங்களை நீர் என்னுடைய அரசர், என்னுடைய அரசரால என்னால கொல்ல முடியாதுன்ட்டாரு. அப்ப என்ன பண்ணிட்டார் சவுல், அவருடைய பட்டயத்தை வாளையை எடுத்து நட்டு வச்சு அவர் தன்னைத்தானே அவர் மேல அது மேல விழுந்து அவர் இறந்துட்டாரு. அது போல அவர் அரசர் இறந்ததை பார்த்து அவர் கூட இருந்த வேலையாட்களும் அவர் கூட இருந்த வீரர்களும் என்ன பண்ணிட்டாங்க, அது போல அவருடைய வாளிலே இறந்து செத்து போனாங்க. அது செத்து போனது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளத்தாக்குக்கு வந்து இது பண்ணும் போது அங்கிருந்து ஓடி எல்லாரும் பெலிஸ்தர் வந்து அந்த இடத்த அதுக்கப்புறம் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல இது பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம கடைசியா என்ன சொல்லணும்னா, நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நம்ம கர்த்தரை விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டு போயிடுவார். அதனால என்ன சொல்ல வருது, நம்ம என்ன பண்ண, எப்பயுமே நம்ம கர்த்தரை தேடணும். கர்த்தரோடு இருக்கிற போது எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தரை நம்ம விட்டுட்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டுருவார். ஆமென்.